நெக்ஸ்ட் ஜென் நேயர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 4 கிரகச் சேர்க்கைகள் சூரியன், செவ்வாய், ராகு, புதன் இந்த கிரகச் சேர்க்கைகள் காலபுருஷனுக்கு 11ஆம் வீட்டில் நடக்கிற காலகட்டம். உலக அளவில் பல மாறுதல் நடக்குது. இந்த பூமியில் இருக்கிற நமக்கு என்ன மாற்றம் கொடுக்குது? சார் இது நல்லதா கெட்டதா? நிறைய நல்லது இருக்குது, நிறைய விஷயம் கவனமாக இருக்கணும். அப்போ இந்த ஒரு காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா நெகட்டிவாக இருக்கிறவங்க ப்ளஸ்ஸாக மாறிடும். ப்ளஸ்ஸாக இருக்கிறவங்க நெகட்டிவாக மாறுற மாதிரிக்கே கவனிக்கணும். அப்போ நிறைய பேர்த்துக்கு ஒரு டேர்னிங் பாயிண்ட், ஒரு கர்வ், யூ டர்ன் போடுற லைஃபுங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான காலகட்டம். இதில் உலக அளவில் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்து நம்ம விஷயத்துக்கு வருவோம். உலக அளவில் பார்த்திங்கன்னா இந்த நேரத்தில் அரசியல் மாற்றங்கள், நிலநடுக்கங்கள், ரயில் வெப்பம் சம்மந்தப்பட்ட ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். நமக்கு சார் வேலை இல்லாதவர்கள் வேலையில் மிகப்பெரிய மாற்றங்கள், மேலதிகாரிகள் கீழதிகாரிகள் இந்த பிரச்சனைகள் நமக்கு சுமூக இதாக, அரசாங்கத்துக்கு எதிராகவோ சட்டத்திட்டத்துக்கு எதிராகவோ இருந்த பேச்சுகள் நமக்கு மக்களாகிய நமக்கு பெனிஃபிட் இருக்கும். இப்போ நகை விலை ஏறுது இறங்குது, அடிப்படை பொருளாதார விலை மாறுது இல்லையா? இந்த காலகட்டத்தில் நமக்கு நல்ல பெனிஃபிட். குறிப்பாக திருமணம் சம்மந்தப்பட்ட முடிவு எடுக்க வேண்டியது, சொத்து சம்மந்தப்பட்டது, வேலை இல்லாதவங்களுக்கு வேலை, வெளிநாட்டு சம்மந்தப்பட்ட முயற்சி செய்வர்கள் அனுகூலமான கால சூழ்நிலை வந்தாச்சு. குழந்தை பிறப்புக்கு நிறைய பேர் குழந்தை பிறப்பு இருக்கா இல்லையா இதெல்லாம் பார்த்துட்டு அந்த மாதிரி காலங்கள் இது பர்ஃபெக்டான டைம் சார். அதாவது ஏஐ டெக்னாலஜி ஒரு ரெவல்யூஷன் நடக்கிற மாதிரி புதன் ராகு சேர்க்கும் ரெவல்யூஷன் நடக்கும். அப்போ நம்மளோட டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்டது, நம்மளோட கணக்கு வழக்குகள் இது எல்லாமே மாற்றம் அடையுது. ஆடிட்டிங்கில் புது விஷயம் வரும்போது எப்படி இருக்கும் அது மாதிரி உலகில் ரீதியாக இருக்குது. நம்ம உறவுகளை சம்மந்தப்பட்டதான் ரொம்ப பார்க்கணும். சார் குலதெய்வம் எப்படி இருக்கும் அப்படின்னு குலதெய்வம் சம்மந்தப்பட்டது, மலை பிரதேசங்கள் இது மாதிரி ஒவ்வொரு ராசிக்கும் அமைப்பு இருக்கும்போது உங்கள் ராசிக்கு என்ன இருக்குது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். அப்போ பூர்வீக சொத்து இருக்கா, பூர்வீக சொத்து பிரச்சனையா இல்லையா இதெல்லாம் பார்க்கணும். நிறைய பேர்த்துக்கு தீராத கேள்விகள், திருமணம் இருக்கா இல்லையா சொல்லிடுங்க, இதையே நாங்கள் போராடிட்டு இருக்கோம். சொத்துக்கள் சம்மந்தப்பட்டது வாங்கலாமா வேண்டாமா, கடனை அடைக்க வழி என்ன? கடன் தாங்க நிறைய பேர்த்துக்கு கடன் பிரச்சனை, கடனுக்காக வட்டி கட்டினவங்க இதை மீண்டு வர முடியுமா இல்லையா இது ஒரு குழப்பங்கள். குடும்பத்தில் நெருக்கடியாக இருந்தவர்களை சமாளிக்கும் இந்த காலகட்டம் வந்தாச்சு சார். இந்த டைம் தாங்க அவ்வளோ கோல்டன் டைம். இந்த பிஸ்னஸில் இருக்கிறவங்களுக்கு நிறைய பேர்த்துக்கு சார் பிஸ்னஸில் என்ன பண்ணலாம், வேறு சேஞ்ச் பண்ணலாமா, வேறு மாறுதல் பண்ணலாமா? இந்த கிரகச்சேர்க்கையில் கும்பத்தில் நடக்கும் பொழுது கும்பம்ங்கிறதுங்க கொட்டி கொடுக்குறதுங்க, நம்ம அள்ளிக்கிட்டு போகலாம். அது நல்ல விஷயத்தை அள்ளிக்கங்க சார். ஒரு சில விஷயம் நான் சொல்ல போகிறேன் சார், விளைவிக்கங்க, இது வேண்டாம் விட்டுருங்க. அது ஒவ்வொரு ராசிக்கு தகுந்த மாதிரி மாறும்பொழுது ஒவ்வொரு ராசிக்கு சொல்லும்போது இப்படி வரும். வேண்டாம்னு சொன்னால் ஏன்னா நீங்கள் கண்கூடாக பார்ப்பீங்க. இந்த காலகட்டத்தில் உலகில் ரீதியாக பல மாறுதல், செல்வ செழிப்பு, பிரச்சனைகள் எல்லாமே கலந்துருக்கும். ஒரு கலவையான மாதங்கள். என்னங்கடா நடக்குது உலகத்தில் அப்படிங்கிற மாதிரி நிச்சயமாக பாருங்கள். இது உங்களுக்கு பயனுள்ள வீடியோங்கிறது மாற்று கருத்தே கிடையாது. உங்கள் ஒவ்வொரு நபருக்கும் இதில் வயசானவங்களுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்னதான் இது என்ன இதுன்னு. அப்போ வெளிநாட்டு சம்மந்தப்பட்ட, அரசியல் சம்மந்தப்பட்ட, பொருளாதாரத்தில் அனைத்தும் பெனிஃபிட் அடைய இறுதியில் ஒரு பரிகாரமும் கொடுக்குறேன், பார்ப்போம். ரைட், முதல்ல புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கேள்விகள் சந்தேகம்னா பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தில் 4 கிரகச் சேர்க்கைகள். சார் இது நல்லதா கெட்டதா? ஆல்ரெடி படாத பாடு பட்டுட்ருக்கோம், எப்போ சார் மீண்டு வருவோன்னு மனசில் இருக்கா? நிச்சயமாக ஒரு நல்ல விஷயம் இருக்குங்க. தொழில்துறையில் பார்த்திங்கன்னா நிறைய சிக்கல்கள் சந்தித்த ராசியாக தான் இருக்குது. ஃபஸ்ட்டு இந்த விஷயம் நல்ல விஷயத்தை பேசுவோம் சார். திருமணம் சம்மந்தப்பட்ட, கூட்டு சம்மந்தப்பட்ட பார்ட்னர்ஷிப்பில் அமோகமாக இருக்குது. உங்கள் ராசிக்கு 7 5ஆம் இடத்தில் சனி பகவானோடு சேரும்போது கூட்டு என்ற விஷயத்தில் ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்களா இருக்கலாம், மீடியாவில் இருக்கலாம், இல்லை பிஸ்னஸ் சம்மந்தப்பட்டதில் தொழில் பண்ணவங்களுக்கு கூட்டு என்ற விஷயம் அற்புதமாக இருக்கிறது. திருமணத்தில் முடிவு ஏற்படுகிற காலகட்டங்கள், இன்னொரு ஒரு சிலருக்கு விருப்ப திருமணம், உறவில் திருமணம் இந்த மாதிரி நடக்க வாய்ப்புண்டு. இத்தனை நாளாக பார்த்துட்டு இருந்தோம், இந்த ஜாதகம் ஆல்ரெடி பார்த்தோம் திருப்பி வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு சில சூழ்நிலை ஏற்படும். ஒரு சிலருக்கு சார் ஆல்ரெடி ஒருத்தவங்க சொன்னாங்க சார், அப்போ விட்டுட்டோம் சார் அப்படிங்கிற மாதிரி. அப்போ நல்ல வரன் வரைகிற காலகட்டம். இப்போ திருமணம் சம்மந்தப்பட்டது பார்க்கும்போது ஒரு விஷயம் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, எங்கே கல்யாணம் வைக்கலாம், எந்த ஊரில் வைக்கலாம், இது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. சொந்த ஊர்லையா, வெளியூர்லையா, இல்லை கோயில்லையா, மண்டபத்துலையா, இது மாதிரிலாம் பார்க்க வேண்டி வரும். அதெல்லாம் பார்த்து வைக்க வேண்டியது. இந்த மாதிரி கரெக்டாக பார்த்து வச்சிங்கன்னா நிச்சயமாக பர்ஃபெக்டாக இருக்கும். இது காலகட்டம் வந்திருக்கு. பொதுவாக விருச்சகத்துக்கு ஒரு ஸ்பெஷல் இருக்குன்னு தெரியுங்களா? விருச்சக ராசி எப்போவுமே தைரியமாக இருக்கும். மற்றவங்களால முடியாதுன்னு சொல்கிறது தொடர்ந்து செய்யப்படும். இவங்களுக்கு செவ்வாய் இவங்க அதிபதியாக இருக்கிறனால ரிஸ்க் எடுக்க ரஸ்க்கு சாப்பிட்ற மாதிரி பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஆய்வு மனப்பான்மை, ரிசர்ச் குவாலிட்டியும் ஜாஸ்தியாக இருக்கும். இந்த ராசிக்கு பேச்சு திறமை இருக்கும். பேச்சால் மற்றவர்களை கவரும் தன்மை, மற்ற உள்ளுணர்வு இவங்க சொல்கிற வாக்குப்பணிதம் இருக்குது. நான் சொல்லுவேன், இந்த ராசிக்காரங்க மட்டும் எப்போவுமே நல்லதே சொல்லணுங்க. மனப்பதட்டத்தில் தவறான வார்த்தையை உச்சரித்தால் தவறாக சூழ்நிலை ஏற்பட்டுவிடும். நல்ல வார்த்தையை பயன்படுத்திக்கங்கள், ஜெயித்து கொண்டே இருப்பீர்கள். தப்பான மட்டும் சொல்லக்கூடாது. உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டம், திடீர் யோகம் உண்டு. ராசிக்கு ஒரு விஷயம் பாருங்கள்,
ஒரு இடம் மட்டும் ஏதாவது சின்ன ஒரு இடத்த மட்டும் வாங்கிடுங்க. அது பக்கத்துலேயே ஒரு அமையும். இந்த ராசிக்கு அங்கே சும்மாவே கமிஷன் வகையில் வருமானம், ரியல் எஸ்டேட் யோகம்லாம், வண்டி வாகன யோகம் இருக்குது. சும்மா பேரலாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பொதுவாக இந்த ராசிக்கு வேலை சம்மந்தமாக சார் வேலையில் ஒரு மாறுதல் உண்டு. வேலையை மாற்றலாமா இல்லை மாற்றிடுவாங்களா அப்படின்னு சூழ்நிலை இருக்கு இல்லையா? வெளிநாடாக இருக்கலாம், வெளி மாநிலம் இருக்கலாம், வேலையில் ஒரு சேஞ்ச் பார்க்கணும். புதுசாக வேறு கம்பெனி மாறலாம், இல்லை வேறு ப்ராஜெக்ட் மாறலாம். தொந்தரவு கொடுத்தவர்களை கையாளும் திறமை வேண்டும். உங்களுக்கு இப்போ பார்த்திங்கன்னா ஓவர் ப்ரெஷர் கொடுப்பாங்க. ஏன்னா உங்களுக்கு அவ்வளோ தன்னம்பிக்கை, அவ்வளோ கான்ஃபிடண்ட்டாக பண்ணிகிட்ருப்பீங்க. எனக்கு அப்படி பார்க்கணும், ஓகே இவங்க பண்ணுறாங்க இவங்க பண்ணுறாங்கன்னு. உங்களோட விஷயத்தை எடுத்துக்கொண்டு மற்றவங்க பெனிஃபிட் அடைய வாய்ப்புண்டு. நீங்கள் பண்ணதை மேனேஜ்மெண்ட் நாங்கள் தான் பண்ணோன்னு சொல்லி அவங்க பேர் வாங்கிக்கிட்டாங்க. சார் ஒர்க் பண்ணுறதெல்லாம் நானுங்க, ஆனால் பெனிஃபிட் அடையிறது அவங்க. எனக்கு என்ன சார் ஒரு ப்ரமோஷனாக ஏதாவது ஒன்று கொடுக்குறாங்களா, இந்த மாதிரி ஒன்று தோணும். இந்த நேரத்தில் நீங்கள் உங்களுக்குன்னு ஒரு தகுதி எல்லாமே இமெயிலே போட்டு பண்ணுங்கம்ப. ஆன்லைன் இமெயிலே ப்ரூஃப் வச்சுக்கிட்டே வாங்க, நிச்சயமாக நல்லாயிருக்கும். அப்போ வேலையில் கவனமாக இருக்கணும். ஆனால் வேலையை மாறலாமா, வெளியூர் ட்ரை பண்ணலாமா, வெளிநாடு ட்ரை பண்ணலாம், நிச்சயமாக ட்ரை பண்ணலாம். அதெல்லாம் யோக பலனாக வந்துடுங்க. இந்த ராசிக்கு எட்டாம் இடத்துல குரு பகவான் 5-8 தொடர்பு. புதன் 5-8க்குரிய ஒரு வேரில் உங்கள் ராசிக்கு 4. இப்போ பார்த்திங்கன்னா பூர்வீக ரீதியான சொத்துக்கள் சம்மந்தப்பட்டது அந்த பிரச்சனைக்கு தீர்வு ஏற்படும் காலகட்டம். ஒரு சில சார் பூர்வீக சொத்துங்க கடன் தான் இருக்குது அப்படிம்பாங்க. கடன் இருந்தாலும் கடனை அடைக்க வழி பிறக்கும். கடன் அடைக்க செவ்வாய்க்கிழமை இந்த செவ்வாய் நட்சத்திரத்தில் சிறு பணத்தை எடுத்து அங்கே வச்சுருங்க. அப்போ என்ன ஆகுனா படிப்படியாக கடனை அடைக்க வழி பிறந்துடுது. சார் அடைஞ்சிருமா? நிச்சயமாக அடையக்கூடிய வாய்ப்புகள் வருதுங்க. இந்த நேரத்தில் தான் ட்ரை பண்ணணும். அப்போ தந்தை வழி உறவில் கொஞ்சம் கவனமாக டீல் பண்ணிக்காங்க. கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். இந்த நேரத்தில் எல்லாம் தவிர்த்துருங்க. இதான் வெல் லெஃப்ட்னு சொல்லுவேன், விட்டுறணும். உங்களுக்கு ரொம்ப ஆர்கியூ பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த நேரத்தில் ஆர்கியூலாம் பண்ணக்கூடாது. சரி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடும். உங்களுக்கு ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்டது யோகம் உண்டு, சினிமா துறை யோகம் உண்டு, பண வரவு ஏற்படுகிற காலகட்டம், வீடு கட்டுற காலகட்டம் உண்டு. அப்போ பணம் சம்மந்தப்பட்டு வீடு கட்டுறது அதில் கொஞ்சம் பிஸியாக இருங்க. மற்ற தேவையற்ற விஷயத்தை விட்டுருங்க. தொழில் துறையில் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் சம்மந்தப்பட்டது, வெளிநாட்டு தொடர்புடையது, தொழிலை வெளி மாநிலத்தில் வெளியூர் தொடர்பு, வெளி மாநில தொடர்புகள் ஏற்படுகிற காலகட்டம். நான் பர்ச்சேஸ் பண்ணுறது விற்கிறது மாறுதுங்க. இதனால் இவங்ககிட்ட பண்ணிட்டு இருந்தேன், இவங்ககிட்ட மாறுது. அப்போ இந்த விஷயம் எல்லாம் சூப்பராக இருக்குது. சார் லாபம் கிடைக்குமா? நிச்சயமாக லாபம் அதிகரிக்க வாய்ப்பு உண்டு. ஆனால் இந்த ராசிக்காரங்க இப்போ எக்ஸசைஸ் பண்ண வேண்டியது, உடலை கவனமாக பார்த்துக்கணும். முதலீடு செய்ய வேண்டியது, பெரும் பணத்தை வெளியே எடுத்துகிட்டு நகையை வெளியே எடுத்துகிட்டு போகக்கூடாத காலகட்டம். அதுவும் இந்த ராசி தான். இந்த நேரத்தில் பாருங்கள் சார், சிறு பொருளை துளைக்க அமைப்புள்ள நேரம். பணம் கொடுத்தேன்னு கரெக்டாக கொடுத்து பாருங்கள். இஎம்ஐ சம்மந்தம் எல்லாம் செக் பண்ணி பாருங்கள் சார். சின்ன மிஸ்டேக் நடக்க வாய்ப்பு உண்டு. அதையும் சொல்லணும் இல்லையா? எல்லாமே நல்லதுன்னு சொல்லணும், கவனிக்க. இப்போ பணம் கொடுக்கல் வாங்கல் தவிர்க்கணும். கொடுத்தால் வராது. டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்டு வாங்கினா 1-2 டைம் வெரிஃபை பண்ணணும். ஹெல்த் விஷயம் எப்படி சார்? ஹெல்த் சம்மந்தப்பட்டது இருக்கின்ற பிரச்சனைக்கு நல்ல விதமாக தீர்வு. நிறைய பேர் பைபாஸ் சர்ஜரி கேட்டாங்க. ஹார்ட்டில் சம்மந்தப்பட்டது, லங்ஸ் சம்மந்தப்பட்டது, கொலஸ்ட்ரால் ஜாஸ்தி, ப்ரெஷர் வேரியேஷன் இருக்குதுன்னு சொல்லாத விருச்சகம் இல்லை. ஒரு சிலர் கேட்டால் சார் நான் நல்லா செக் பண்ணால் வந்துருமோன்னு. ஆனால் பாதிப்பு இருக்கிறவங்க சரி பண்ண வேண்டிய காலகட்டம். சார் நிச்சயமாக பாருங்கள், இந்த ராசிக்காரங்க இப்பொழுது திருச்செந்தூர் முருகன் வழிபாடு பண்ணிக்கங்க. கந்த சஷ்டி கவசம் இதெல்லாம் கேட்டு வாங்க. கொஞ்சம் மாறுதல் ஏற்படுகிற காலகட்டம்.